तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சந்திர கிரகணம். சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழல் சந்திரன் மீது விழுவதால் சந்திரன் முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ மறைக்கப்படும் நிகழ்விற்கு சந்திர கிரகணம் என்று பெயர். சந்திர கிரகணம் அதனால் அதிர்ஷ்ட பலன் பெறும் ராசிகள் அதை பற்றி பார்க்கும் பொழுது மகர ராசி, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது வெற்றியை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். நினைத்த வேலைகளை நடத்தி தருவார். இதனால் வரை தடைப்பட்டு வந்த வேலைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். புதிய முயற்சிகளை வெற்றியாக்குவார். வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகப் போகுதே, வருமானம் அதிகரிக்கப் போகுதே. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் முன்னேற்றமான பாதையில் நடைபோட வைப்பார். மேலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு தேடி வரும். மார்ச் 30 முதல் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டு செயல்பட போகிறீங்க. உங்கள் திறமை வெளிப்படும். வீட்டில் சுப செயல் நடக்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வீடு, மனை, கனவு நனவாகும். வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். சனி பகவானின் பார்வை உண்டாவதால் உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்கள் செல்வாக்கினை கண்டு ஒரு சிலர் உங்களுக்கு எதிராக சதி புரிவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விவசாயிகள், தொழிலாளர்கள் நிலை உயரும். சிறு வியாபாரிகள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். சந்திராசிரமம் ஏப்ரல் 8, 9. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 19, 26, 28, ஏப்ரல் 1, 10. பரிகாரம் நவகிரக வழிபாடு நன்மையை உண்டாக்கும். அடுத்தது திருவோணம். அதை பற்றி பார்க்கும் பொழுது எதிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை எல்லாம் வெற்றியாக்குவாங்க. உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் செல்வாக்கை உயர்த்துவார். சமூகத்தில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுப்பார். தொழிலில் லாபத்தை ஏற்படுத்துவார். செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுவித்து உங்கள் நிலையில் மாற்றத்தை அளிப்பார். வியாபாரத்தில் தோன்றிய போட்டியாளர்கள் இருந்த இடம் தெரியாமல் விலகி போவாங்க. வழக்கு சாதகமாக இருக்க போகுதே. எப்போதும் கவனமாக இருக்கிறது நல்லதே. வயசானவங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேணாம். ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும். வீடு, மனை வாங்கும் யோகம் ஒரு சிலருக்கு உண்டாகும். வருமானம் பல வழியிலும் வரும். மாணவர்களுக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை கூடும். சந்திராசிரமம் ஏப்ரல் 9, 10. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 20, 26, 29, ஏப்ரல் 2, 8, 11. பரிகாரம் பாடலீஸ்வரரை வழிபட்டோம்னா வளம் உண்டாகும். அவிட்டம் 1, 2 பாதம் அதை பற்றி பார்க்கும் பொழுது விடாமுயற்சியுடன் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றமான மாதம். செவ்வாய் பகவான் உங்கள் திறமையை அதிகரிப்பார். செல்வாக்கை உயர்த்துவார். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். வம்பு வழக்குகளில் இருந்து விடுவிப்பார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவார்.
தைரியமாக செயல்படக்கூடிய நிலையினை வழங்குவார். குரு பகவானின் அருளால் செல்வாக்கு மேன்மேலும் உயரும். இதுவரை உங்களை அலட்சியமாக பார்த்தவர்கள் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சூரியனும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை வெற்றியாக்குவாங்க. செய்யும் முயற்சிகளை லாபமாக்குவாங்க. வரவேண்டிய பணம் வரும். நீண்ட நாள் கனவு நனவாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த சங்கடம் விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்வில் புதிய அத்தியாயம் தொடங்கும். வாங்க நினைத்த சொத்தை வாங்குவீங்க. அடைய நினைத்த இடத்தை அடைவீங்க. அரசியலில் உண்மை தொண்டர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இசைத்துறையினரின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும். அக்கறை உண்டாகும். சகோதரர்கள் ஒத்துழைப்பால் தடைப்பட்ட வேலை நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றமும் எதிர்பார்த்த மதிப்பெண்ணும் கிடைக்கும். விவசாயிகளின் நிலையில் இருந்த சங்கடம் விலகும். சேவை தொண்டு புரிகிறவங்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். சந்திராசிரமம் ஏப்ரல் 10. அதிர்ஷ்டமான நாள் மார்ச் 17, 18, 26, 27, ஏப்ரல் 8, 9. பரிகாரம் முருகனை வழிபட. தடைப்பட்ட வேலைலாம் நடக்கும்.